மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு பகுதி 6. இனி பதுங்கி பதுங்கி பார்ப்பதற்கான நேரமல்ல. 4 கால் பாய்ச்சலில் அரசியல் சாதுரியத்தோடு வீறு கொண்டு எழ வேண்டிய சூழல் ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டது. காரணம், அதிமுக குழம்பிய குட்டை போல இருந்தது. ஒரு பக்கம் ஆர். எம். வீரப்பன் ஆதரவில் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்தில் குதித்திருந்தார். இன்னொரு பக்கம் கட்சியின் பல முக்கிய தலைவர்களோடு ஜெயலலிதா முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆயத்தமானார். இவர்கள் இருவருக்கும் எதிராக எம்ஜிஆர் என்னும் மாபெரும் சூறாவளியினால் சின்னாபின்னமாகி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் திணறிய திமுக அடிபட்ட மிருகமாக உருமிக் கொண்டிருந்தது. தாங்கள் யார் என்று நிரூபிக்க தக்க தருணம் பார்த்து அந்த கட்சி காத்திருந்தது. தாங்கள் தான் உண்மையான அதிமுக, எம்ஜிஆரின் விசுவாசிகள் என்று ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் சொந்தம் கொண்டாடின. தேர்தல் ஆணையம் இரு கோஷ்டிகளின் மோதலை பார்த்து அதிமுகவின் இருவரும் தூணாக இருந்த மூவர்ண கொடியையும் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கியது. ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஜானகி அணிக்கு இரட்டை இலை போலவே இரட்டை புறா சின்னம் ஒதுக்கப்பட்டது. மக்களுக்கு பல ஆண்டுகளாக நன்றாக பரிச்சயமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது திமுக. காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடன் கைகோர்க்கவே ஆசைப்பட்டது. ஆனால் அவர் ஒருங்கிணைந்த அதிமுகவின் ஒற்றை தலைமையாக இருந்தால் மட்டுமே கூட்டணி சாத்தியம் என்கிற நிலை. அதிமுகவின் சின்னமும் கொடியும் முடக்கப்பட்டதால் காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் 4 முனை போட்டி. இந்த தேர்தல் பல விதங்களில் தமிழக அரசியல் வரலாற்றை தீர்மானித்தது. ஒரு பக்கம் திமுக 3 முறையாக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவிடம் தோல்வி கண்டிருந்தது. என்னதான் அவ்வப்போது நாடாளுமன்ற தேர்தல்களிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் கணிசமான இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் தமிழகத்தின் ஆட்சி அவர்கள் கையில் இல்லை. திமுகவின் உடன்பிறப்புகள் துவண்டுதான் போயிருந்தார்கள். ஒருவேளை அதிமுகவில் நிலவிய குழப்பங்களை தங்களுக்கு சாதகமாக அந்த கட்சி பயன்படுத்த தவறி மீண்டும் தோல்வியடைந்தால் அதன் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். கருணாநிதியின் தலைமையின் மீதும் சந்தேகங்கள் எழுப்பப்படும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது முதல்வர் கனவோடு மட்டும் இருந்த ஜானகி எம்ஜிஆரின் உண்மையான அரசியல் வாரிசாக தன்னை அறிவித்துக் கொண்டார். அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக நடிகர் சிவாஜி கணேசன் ஜானகிக்கு ஆதரவு கொடுத்தார். இதனால் ஜானகி அணி உற்சாக மிகுதியில் தேர்தல் வேலைகளை செய்து வந்தது. மறுபக்கத்திலோ ஜெயலலிதா தன் பின்னால் அணிதிரண்டிருக்கும் அதிமுகவின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தான் யார் என்று காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார். ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் வீழ்ந்தால் கண்டிப்பாக எழ வாய்ப்பே இல்லை என்கிற சூழல்தான். அனைத்து தரப்புகளும் தேர்தல் சடுகுடு விளையாட்டில் ஆட்சி என்னும் கோப்பையை தட்டிப் பறிக்க போட்டி போட்டன. ஆனால் இறுதியில் அனைவரையும் வீழ்த்தி வெற்றி திருமகனாக ஜொலித்தது திமுக தான். மீண்டும் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தம் 150 தொகுதிகளை கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. 2 அதிமுக அணிகளில் தங்கள் பலத்தை நிரூபித்தது ஜெயலலிதா கோஷ்டிதான். அந்த முகாமுக்கு மொத்தம் 27 இடங்கள் கிடைத்தன. அதன் பிறகு தனித்து போட்டியிட்ட காங்கிரசுக்கு 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர். 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஜானகி அணி. முதல்வர் நாற்காலி கனவோடு ஆட்சியை பிடிக்கும் வேட்கையோடு களமிறங்கிய ஜானகி அணி 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஜானகி தன் சொந்த தொகுதியிலேயே படுதோல்வி அடைந்தார். அவரின் பின்னால் அணிவகுத்து நின்ற முக்கிய நிர்வாகிகளின் எண்ணிக்கை தேர்தல் முடிவுகள் வந்த ஒரே நாளில் சீட்டுக்கட்டு போல சறுக்கி விழுந்தன. உடனடியாக தன் ஆதரவாளர்களை கூட்டினார் ஜானகி. எப்படியும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து ஏதாவது அதிரடி அறிவிப்பை வெளியிடுவார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு. ஆனால் நடந்தது வேறு. அரசியலில் இருந்து தான் நிரந்தரமாக விலகுவதாக அறிவித்தார். மேலும் தன் ஆதரவாளர்கள் அனைவரும் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி களத்தில் இருந்து தன் பெயரை நீக்கிக் கொண்டார். அதிமுகவின் பல கோஷ்டிகளின் அரசியல் கூத்துகள் முடிவுக்கு வந்தன. மக்களின் ஏகோபித்த செல்வாக்கும் தொண்டர்களின் முழுமுதல் ஆதரவும் எம்ஜிஆருக்கு பின்னர் ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொண்டனர். உடனடியாக கட்சியின் செயற்குழு கூட்டம் கூடியது. ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார். அந்த கட்சியின் சட்டமன்ற தலைவராகவும் தேர்வானார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அரசியல்வாதி எதிர்க்கட்சி நாற்காலியை அலங்கரிக்கும் நிலை உருவானது. தேர்தலில் தோற்றாலும் எம்ஜிஆருக்கு பின்னர் நான் தான் என ஜெயலலிதா உலகிற்கே அறிவித்த நேரம் அது. எம்ஜிஆருக்கு பின்னர் அதிமுக ஒன்றுமில்லாமல் சில்லு சில்லாக நொறுங்கும் என்று தப்பு கணக்கு போட்டவர்களுக்கு முன்னால் இமயமலை போல உயர்ந்து நின்றார் ஜெயலலிதா. அதே ஆண்டில் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற மனக்கணக்கு போட்டார். பழையபடி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. மத்தியில் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியுடன் ஜெயலலிதா நல்ல நட்புறவு கொண்டிருந்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடந்தது. தமிழகத்தில் மொத்தம் இருந்த 39 இடங்களில் அதிமுக கூட்டணி 38 தொகுதிகளை கைப்பற்றி சாதனை படைத்தது. ஜெயலலிதாவின் கம்பேக்காக அந்த தேர்தல் அமைந்தது. தூக்கத்தில் இருந்த ரத்தத்தின் ரத்தங்களுக்கு புத்துணர்வு ஊட்டினார் ஜெயலலிதா. அதிமுகவில் எந்த கோஷ்டியும் இல்லாமலானது. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் என்பவர் 1, மற்ற அனைவரும் பூஜ்ஜியங்கள். எத்தனை பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் அதற்கு முன்னர் 1 என்பது இல்லை என்றால் அர்த்தமற்றே போகும் என்று பொதுவாக தமிழக அரசியலில் ஒரு பேச்சு உண்டு. இப்போது எம்ஜிஆர் என்கிற 1க்கு பதிலாக ஜெயலலிதா என்னும் 1 அந்த இடத்தை நிரப்பியது. இரட்டை இலை மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியால் அந்த 1 2ஆகவும் வலுப்பெற்றது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் தேர்தலில் நல்ல பலன் கிடைத்திருந்தாலும் அகில இந்திய அளவில் சறுக்கியது. ராஜீவ்காந்தி தலைமையில் தேர்தலை சந்தித்த அந்த கட்சி ஆட்சியை இழந்தது. ராஜீவை எதிர்த்து களம் கண்ட VP சிங் கூட்டணி ஆட்சி அமைத்து பிரதமராக பதவியேற்றார். கூட்டணி ஆட்சி என்பதால் பல்வேறு தடங்கல்களுக்கு மத்தியில் தான் அரசை அங்குலம் அங்குலமாக நடத்தி வந்தார் VP சிங். இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கை கொடுத்திருந்தது மண்டல் கமிஷன்.
பிரதமர் வி.பி. சிங்கிற்கோ வாழ்நாள் கனவாக இருந்தது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு வலதுசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பிரச்சனையினால் பாஜகவிற்கும் வி.பி. சிங்கிற்கும் உரசல் போக்கு உருவானது. அத்வானி 1990 காலகட்டத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு ரத யாத்திரை நடத்த திட்டம் போட்டார். இதற்கு வி.பி. சிங் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையிலான மோதல் போக்கு அதிகரித்தது. இதன் காரணமாக பிரதமராக ஓராண்டை கூட நிறைவு செய்யாமல் பதவி விலகும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் வி.பி. சிங். அவரை தொடர்ந்து சந்திரசேகர் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார். அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் பக்கத் துணையாக இருந்தது காங்கிரஸ். ராஜீவின் தயவினால் சந்திரசேகர் பிரதமராக சில மாதங்கள் நீடித்தார். அதே நேரத்தில் தமிழக அரசியல் களம் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் மீண்டும் சூடுபிடித்திருந்தது. ஜெயலலிதா தேர்ந்த அரசியல்வாதியாக மாறியிருந்தார். திமுக அரசின் சிறிய பிழைகளை கூட அறிக்கை என்னும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கிக் கொண்டிருந்தார். தினம் தினம் ஜெயலலிதாவின் பரபர அறிக்கையே பத்திரிகைகளின் முக்கிய செய்தியாக இருந்தது. பெண்தானே, எனவே சோர்ந்து போவார் என்று நினைத்தவர்களை எல்லாம் தன் முனைப்பான செயல்பாட்டால் ஓட ஓட விரட்டினார். கட்சியை தன் கண் அசைவில் வைத்திருந்தார். அப்போது திமுக அரசு எதிர்பாராத ஒன்று நடந்தது. கருணாநிதி தலைமையிலான அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று கூறி மத்திய அரசு ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது. அதிர்ச்சியில் உறைந்தார்கள் திமுகவினர். உடனடியாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வேட்டைக்காக காத்திருந்த புலி போல களத்தில் பாய்ந்தார் ஜெயலலிதா. மொத்த சக்தியையும் அறிவையும் பயன்படுத்தி சுனாமி போல பிரச்சாரம் செய்தார். ஜெயலலிதா அலை தமிழகத்தையே மூழ்கடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு துணை சேர்ப்பது போல ஆட்சியில் இருந்த திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதிமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. போதாதா என்ன, இன்னும் உத்வேகத்தோடு பரப்புரை சுற்றுப்பயணங்களை அதிகமாக்கினார் ஜெயலலிதா. அதே 1991 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தது. ராஜீவ்காந்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் இந்தியா முழுவதும் பறந்து பறந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். தமிழ்நாட்டிற்கும் அவர் பிரச்சாரம் செய்ய வந்தார். ஸ்ரீபெரும்புத்தூரில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ராஜீவ் மக்களை சந்தித்த போது திடீரென ஒரு குண்டுவெடிப்பு. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. உரு தெரியாமல் துண்டு துண்டாக சிதறி கிடந்தார் ராஜீவ்காந்தி. ஒரே ஒரு கணத்தில் பலர் உயிரிழக்க நேரிட்டது. தமிழகத்தில் நடந்த அந்த சம்பவம் உலகத்தையே அதிர வைத்தது. உலகின் முன்னணி பத்திரிகைகளும் நிருபர்களும் தமிழ்நாட்டில் முகாமிட்டனர். யார் இந்த படுகொலைக்கு காரணம் என்பதுதான் அனைத்து ஊடகங்களும் புலன் விசாரணை செய்த செய்தி. தேர்தல் களத்தில் ராஜீவின் அனுதாப அலை வீசியது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்த காரணத்தினாலும் ஜெயலலிதாவுக்கு சாதகமான சூழல் நிலவியதாலும் அதிமுக வரலாற்று வெற்றியை பெற்றது. அந்த கூட்டணி மொத்தமுள்ள 234 இடங்களில் 225 கைப்பற்றியிருந்தது. திமுக முன் எப்போதும் இல்லாத வகையில் வெறும் 7 இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தது. 2 ஆண்டு ஆட்சியில் அனைத்தும் தலைகீழாக மாறியது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு பெண் முதல்வராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா எனும் நான் என்று ஆரம்பித்து முதலமைச்சர் பொறுப்பை ஜெயலலிதா ஏற்றபோது மாநிலத்தின் மொத்த தாய்மார்களும் தாங்களே ஜெயித்து அரியணை ஏறப்போவதாக உணர்ச்சி வயப்பட்டனர். ஜெயலலிதா வெர்சஸ் கருணாநிதி என்னும் முதல் சுற்றில் ஜெயலலிதாவே ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார். இனி தமிழக அரசியல் என்பது கருணாநிதியா ஜெயலலிதாவா என்பதை சுற்றித்தான் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இருக்க போகிறது என்பதற்கு முன்னோட்டம் போல அமைந்தது அந்த தேர்தல். தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் தான் நிகரற்ற அரசியல் தலைவி என்பதை நிரூபித்து வீறு நடை போட்டார் ஜெயலலிதா.